ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே முத்துவேலும் திருச்சிக்கு போய் அங்கே உடம்பை செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஆனால் இங்கே சக்திவேல் முத்துவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவேலுமே கேட்டுமே எதுவுமே சொல்லாமல் ஒரு ஃப்ளாட்டை பார்த்துட்டு வர்றதுக்காக நான் திருச்சிக்கு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் நாங்கள் இது ஓகே ஆகலை, சும்மா அந்த சைட்டை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட சக்திவேலுமே அண்ணன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் முத்துவேலும் இல்லை நான் இடத்த பார்க்கறதுக்காக தான் போகிறேன், வேற எந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கும் இல்லை, நான் அந்த இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவேலுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முத்துவேலும் இங்கே கதிரும் ரெண்டு பேரும் அங்கே வீட்டு முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துடுறாரு சக்திவேலுமே. உடனே அண்ணா என்னண்ணா அவன் நம்ம வீட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான், என்னண்ணா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் மூஞ்சல் முச்சா கூட போகிற வேலை கரெக்டாக நடக்காதுண்ணே, என்னென்ன அவனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் அங்கேருந்து கிளம்பவும் உடனே சக்திவேலும் அண்ணன் என்னென்ன காரில் போலியா, நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் முத்துவேலும் இல்லை அங்கே சைட்டு ஓனரே வந்திருக்காரு, நான் ஒரு கார்லேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சக்திவேலுமே அண்ணன் நம்ம காரில் போனால் தானே நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாகவும் ஒரு கெத்தாகவும் இருக்கும், நம்ம கார்லேயே போங்கண்ணே, இல்லைண்ணா நான் வரட்டுமாண்ணே, நான் கூட்டிகிட்டு போகிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் இல்லை சக்தி, நான் போய் அப்படி நான் பார்த்துட்டு வந்துடலாம், அதெல்லாம் என்ன இருக்குது, அந்த சைட் ஓனரு நானே வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. அவரு இந்த தெருமுனையில் தான் இருக்காரு, நான் ஒரு கார்லேயே போயிட்டு வந்துடுறேன், உனக்கு எதுக்கு சிரமம், நீ இங்கே இருந்தாதான் அங்கே உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கும், எதுக்காக நீ இங்கே என் கூட டைம் வேஸ்ட் பண்ணுற, நீ இங்கெல்லாம் வராத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவேலுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கதிருமே கார் எடுத்துகிட்டு அந்த தெருமுனையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சக்தி நம்மளை கண்டுபிடிச்சிட்டு இருப்பானா, நம்ம பொய் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். இப்போ அவன் நம்ம பின்னாடியே நம்மளை பார்க்க போகிறான், நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம கதிரை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முத்துவேல் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சக்திவேலும் அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் இல்லாமல் இங்கே கதிர் கூட சேர்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரோ இல்லை கதிர் கூட அவர் பேசலாம் மாட்டாரே, அது வாய்ப்பே இல்லை, ஏன்னா இங்கே கதிரை பார்த்து அவர் பேசினாலுமே பேசலாம், ஏன்னா அவரை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே அங்கே புலம்பிக்கிட்டே உழையுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் கிட்ட கோமதியும் எங்க உங்களுக்கு என்னங்க இன்னைக்கு சமைக்கிறது, இன்னைக்கு கீரை பொரியல் சமைச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கிட்ட கேட்கவும், பாண்டியன் என்ன கோமதி, உனக்கு எது ஈஸியாக இருக்கோ, உனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் செய், ஏன்னா நான் அதுவே சாப்பிடுவேன், ஏன்னா உனக்காக தான் நான் உன்னை கட்டிட்டு வந்தேன், அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்குமோ அதுவே எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி உனக்கு பிடிச்சதே நீ சமைச்சிக்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்லிடுவார். உடனே கோமதியும் என்னங்க இத்தனை நாளாக இல்லாமல் இன்னைக்கு என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் கொட்டி கிடக்கு, இதெல்லாம் பார்க்குற இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதியுமே போயிடுறாங்க. என்ன கோமதி போ, நான் எப்போவுமே உன் மேலே பாசமாக தான் இருப்பேன், அதே மாதிரி நீ எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க, ஆனால் உனக்காக நான் ஒரு நல்ல விஷயம் ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியனும் அங்க கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதியும் அங்கிருந்து சமைக்கிறதுமே உள்ளேயுமே போயிடுறாங்க. உடனே எங்க அப்பத்தாவுமே உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ள உங்களை ரெண்டு பேரையும் பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு, அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸா இருக்கு, அதே மாதிரி மன நிம்மதியாகவும் இருக்கு. நான் இந்த வீட்டில் வந்தபோது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்காம நீங்களே பேசி சமாதானம் பண்ணிக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு மன நிம்மதியாகவும் இருக்குமாப்பல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியனும் அப்பத்தா அத்தை நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க அத்தை, எங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஆனால் நாங்களே பேசி சமாதானம் பண்ணிப்போம், எங்கள் ஃபேமிலியிலே சரி பெரிய பிரச்சனை வந்தாலுமே நாங்களே பேசி சமாளிப்போம், அதே மாதிரி அந்தளவுக்கு நாங்கள் பெருசாகவும் ஆக விட மாட்டோம், நாங்கள் கோவத்தில் ஏதோ வாய் தவறி நாங்கள் அது
மாதிரி ஒரு விஷயத்த என் கோமதி கிட்ட பேசாமல் இருந்தேன். அதே மாதிரி அவளை வந்து என் கூட பேச வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அவள் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனில் கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி விட விஷயத்த வந்து நான் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவள் அப்படி பண்ணது கரெக்டு அப்படின்றது எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட இங்கே அப்பத்தாவும் ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவள் கோமதி பண்ண தான் மிகப்பெரிய ஒரு கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜியை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தாலுமே ராஜி என்ன முடிவெடுத்துப்பான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ கௌரவத்தையும் காப்பாற்றிட்டு அவங்களையுமே காப்பாற்றி இப்போ கதிரும் ராஜியும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியெல்லாம் அங்கே கோமதி யோசிச்சு தான் இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கா. அதனால தான் நீங்கள் அந்த ஒரு பிரச்சனைனால நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்தீங்க. இப்போ அதுவுமே சரியாகி நீங்கள் 2 பேரும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, எனக்கு நான் கோமதிக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா அவள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் நான் அவளை ரெஸ்டடுன்னு சொன்னால் கூட அவள் கேட்கவே மாட்டா. சமையல் கட்டிலே இருக்கா. அவளுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் மாப்பிள்ள. நீங்கள் பாருங்கள், நான் போயிட்டு கோமதிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்பத்தாவும். அதுக்கப்புறம் இங்கே கதிரும் முத்துவேலும் 2 பேரும் சேர்ந்து இங்கே திருச்சிக்குமே கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் இங்கே கதிருமே என்னமாம்மா நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்றதுனால சொல்லிட்டீங்க. ஆனால் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு ப்ராப்ளத்தை இப்படி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் 2-3 நாளாக நீங்கள் உங்கள் நடந்துக்கிற நடவடிக்கையே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு கேன்சர் சொன்னதுலேருந்தே உங்களோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்குது. நீங்கள் அதை நினச்சி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபீல் பண்ணாதான் அந்த ஒரு நோய் வந்து அதிகமாகும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரியுமே நினைங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் உங்கள் பாடியுமே ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிருமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட முத்துவேலுமே நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே இது மன கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே கதிர்க்கும் இங்கே ராஜிக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா ராஜி வந்து என் மேலே ரொம்பவே பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் அவளுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவகிட்ட போய் கேட்டாலுமே அவள் எனக்கு எதுவுமே வேணாம், நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லப்பா, நான் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு நான் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜி சொல்கிறா. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா அவளுக்கு தான் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலுமே கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. கதிர் இது கேட்டுட்டு மாமா நீங்கள் எங்களுக்கு செலவு பண்ணணும், எங்களுக்காக எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா பணமெல்லாம் இங்கே பெருசு கிடையாது. உங்களோட அன்பு, உங்களோட பாசம் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு அன்பே மாமா. நீங்கள் உங்களோட உடம்பு சரியாயிடுச்சுன்னா எங்களுக்கு அதை விட வேறு எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு லிவர் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் ரொம்பவே பயந்து போயிடுவா. அதனால தான் இங்கே நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் இங்கே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியுமே சத்தியமே வாங்கினீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லாததுக்கு முன்னே நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் நானுமே மறைச்சி வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களோட உடம்பை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்த்தே ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம கூடிய சீக்கிரம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கினா மட்டும்தான் நம்மளோட உடலை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு சரியாகிற வரையும் நான் உங்கள் கூட தான் வருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரிமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்குற போது இங்கே முத்துவேலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ள நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அது இல்லாமல் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வரீங்க. அந்த வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குமா? நீங்கள் ட்ராவல்ஸில் நீங்கள் இல்லைனா அங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? நீங்கள் இன்றைக்கி வரேன்னு சொன்னீங்க, அதனால தான் கம்பல் பண்ணி நீங்கள் கேட்டதுனால நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இப்படியே நீங்கள் வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். இன்றைக்கி வந்து செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ டாக்டர், அதுக்கப்புறம் நானே கூட வந்து செக் பண்ணிவிட்டு போயிடுறேன். நீங்கள் இன்னையோட சரி, நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. ஏன்னா என்னோட உடம்புல இருக்கிற குறைய வந்து நானே சரி பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே டாக்டர் வந்து இது கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு நெகட்டிவிட்டியான விஷயம் வந்து அங்கே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட கதிருமே மாமா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது வந்து மாத்திரை
சிகிச்சை மூலியமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும் செந்தில்கிட்ட போய் சொல்லிட்டு கோயிலில் இங்கே தங்கமயில மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. இங்கே செந்திலுக்கு கொஞ்சம் டவுட்டுமே வந்துருச்சு. இங்கே மீனா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்ச நாள் அவளோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை. அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கிளம்பிடுவாங்க. உடனே செந்திலும் ரெடியாகி குளிச்சு ரெடி ஆகிட்டு அங்கே மீனாவை இப்போ நம்ம பார்த்தே ஆகணும் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும் தங்கமயிலும் 2 பேரும் கோயிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயிலுமே மீனா எனக்கு உங்கள்கிட்ட பேசினாதான் ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே செந்தில் இங்கே சரவணன் மாமா வர என்னை பார்த்து என்னை கண்டுக்காமல் நீ அவ்வளோ எகத்தாளமாக நீ போகிற. அதுவும் இல்லாமல் நாங்கள் முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கேன், இங்கே நீங்கள் பழனிவேல் மாமா கிட்ட பேசிட்டு போகிற. ஏன்னா அவங்க கூடலாம் பேசக்கூடாது, நீங்கள் எங்களோட குடும்பத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எங்களோட குடும்பத்தில் நீ வந்ததுலேருந்தே எங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை. நீ எங்கள் குடும்பத்துக்கே மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்ட. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியவே நீங்கள் ஏமாற்றி என் தலையில் வேற உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் கட்டி வச்சுட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் மாமா வந்து என்னை வந்து ரொம்பவே திட்டிட்டு போனார். நான் அது எதுவுமே காதில் போட்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசிட்டு அவர் ரொம்பவே கோபமாகவும் போயிட்டார். ஆனால் என்கிட்ட வந்து அவர் எதுக்காக தான் பேசினாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் பாட்டுக்கு வந்து என் மேலே ரொம்பவே கோபமாக நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லி காப்பிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போனதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் மேலே இல்லை அத்தை மேலே மாமா மேலேன்னு சொல்லிட்டு எல்லார் மேலுமே இப்போ வரைக்குமே எனக்கு அன்பு இருக்குது. ஆனால் அவர் என்னை கோயிலில் மீட் பண்ணி பேசி என்னை வந்து அப்படி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையால் திட்டுனது எனக்கு இன்றைக்கி வரைக்குமே அந்த ஒரு கஷ்டம் வந்து மனசை விட்டு போகல. இன்றைக்கி வரைக்குமே என் மனசை குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆறுதலாக இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீதான் மீனா. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எனக்கு பக்கத்துணையாக எனக்கு பேச்சு துணையாக இருந்தது நீ மட்டும்தான் மீனா. உன்னை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் கஷ்டமாக இருந்தபோது நீ எனக்கு கை கொடுத்த ஒரு கடவுளனே சொல்லலாம். ஏன்னா எனக்காக நீ இப்படி இவ்வளோ அளவுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அத்தையும் மாமாவும் இங்கே எல்லாருமே என் மேலே கோபமாக போது நீ மட்டும்தான் என் மேலே கோபம் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நினச்சி நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதுவும் இல்லாமல் 17,000 ரூபாய் எனக்கு ஒரு வேலையுமே வாங்கி கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? நீ இப்படியெல்லாம் பண்ணுற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கிட்ட தங்கமயிலுமே சொல்லிட்டுறாங்க. மீனா இதை கேட்டுட்டு அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் உங்களுக்காக நீங்கள் அந்த வீட்டில் எல்லாருமே ஒன்றுமா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நீங்கள் இப்படி உங்களை வெளியே துரத்திட்டாங்க அப்படின்றது எனக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் நீங்கள் இது எதுவும் தெரியாமல் எதுவுமே தெரியாமல் பண்ணிட்டீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சொன்னாங்க அப்படின்றதுனால தான் இந்த உண்மையையுமே மறைச்சி வச்சிங்க, இந்த ஒரு பொய்யையுமே நீங்கள் அங்கே சொன்னீங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு வேலைக்குமே போயிட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வாயும் உயரமாக இருக்கிற போது நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே வேலை செய்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து நல்லாவே ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு தான், நான் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அங்கே நிறைய வேலை இருந்தால் உங்களால் முடியாத வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே செய்யுங்கக்கா. ஏன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தை கொஞ்சம் ஹெல்த்தி ஆகணும். அதனால நம்ம கொஞ்சம் அதுக்கு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக டைமுக்கு டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டுடணும். அது இல்லாமல் நீங்கள் பழங்கள், அந்த ஆரஞ்சு, இந்த ஆப்பிள் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறையா சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்திஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. மீனா சொன்னதை கேட்டதும் இங்கே தங்கமயிலுமே மீனா இது எல்லாமே நான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்கிட்ட எதுக்காக தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி வரைக்குமே இப்போ வரைக்குமே புரியல. ஏன்னா அவர் பாட்டுக்கு வந்து என் மேலே இவ்வளோ கோபமாக பேசிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவர் வந்து என்கிட்ட பேசினதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் வந்து என்னை வந்து என்கிட்ட வந்து சும்மாவே அவர் பாட்டுக்கு என்கிட்ட சண்டை போட்டுருக்கிறதெல்லாம் பார்த்தா இவரே அங்கே அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மாதிரியுமே இங்கே மீனா கிட்ட சொல்லிட்டுறாங்க. தங்கமயிலுமே இதை கேட்ட மீனாவும் இல்லைக்கா, இங்கே சரவணன் மாமா எப்போதுமே இந்த ஒரு விஷயத்த வந்து
வீட்டில் சொல்லவே போகிறதில்ல. ஏன்னா அவங்க மேலே அவங்க ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதனால இந்த விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட ப்ராமிஸ் வேறு வாங்கிட்டீங்க. அதனாலுமே நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சு தான் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்போ வரைக்குமே நான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம்னா அது என்ன கஷ்டம்னா அங்கே புகுந்த வீட்டில் இருந்து வெளியே துரத்துறதை விட வேறு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் இருந்து உங்களை வந்து எல்லாருமே துரத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க. இந்த நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வந்து அத்தைக்கிட்டேயும் மாமாவுக்கும் நம்ம சொன்னோன்னா அவங்க 2 பேரும் மனசு மாதிரி உங்களை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னாலுமே உங்களுக்கு புரிய மாட்டுது. மாமா வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னே நான் சொல்லுவேன் இது அக்கா. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏக்கா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா வந்து தங்கமயில்கிட்ட கேட்கவும் தங்கமயில் வந்து மீனா இல்லை மீனா, ஏன்னா நான் அந்த வீட்டில் வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்தால் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் எல்லாருக்கிட்டுமே சின்னவங்க பெரியவன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லார் காலிலுமே விழுந்து நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே எனக்கு மன்னிப்பும் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் சரவணன் மாமாவே என்னை வந்து அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு டிவோர்ஸுமே சீக்கிரமாக அப்ளை பண்ணி என் வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல. ஆனால் அந்த விஷயத்த நினச்சி நானுமே இன்றைக்கி வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க இப்போ வரைக்குமே ரிலீஸ் பண்ணாமல் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் மேலே அவங்க கோவப்படுறதெல்லாம் ஒரு நியாயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு அவங்க இப்படி பண்ணுறது ஓகே தான். அதே மாதிரி நானுமே என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நீ எனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருக்க. என்னையும் என் குழந்தையையும் எங்கள் வீட்டையும் என்னால் பார்த்துக்கிறதுக்கு நல்லா எனக்கு தெம்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்னை வந்து வீட்டை விட்டு துரத்தி அமுச்சிட்டாங்க. ஆனால் நான் வந்து மனம் வந்து உடையாமல் நான் வந்து கண்டிப்பாக என்னோடய குழந்தைய நான் வந்து நல்லபடியாக வளர்க்குவேன். அதுவும் இல்லாமல் என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு தெம்புமே என்கிட்ட இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு தைரியமும் இருக்குது. ஏன்னா முன்னாடி என்கிட்ட அவ்வளோ தைரியமும் இல்லை. நான் இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் தற்கொலை முயற்சி வரையும் போனது. நான் இப்போ தப்பான ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு காரணமே நீ தான் மீனா. ஏன்னா நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க. அதுவும் இல்லாமல் நான் இப்போ உயிரோடு இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் மீனா. நான் உனக்கு எவ்வளோ செஞ்சாலுமே அதுக்கு ஈடாகாது. ஏன்னா நீ எனக்காக நீ நிறையவே கஷ்டப்பட்டுருக்க. அதுவும் இல்லாமல் அத்தையும் மாமாவையும் மீறி நீ என்கிட்ட வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்க. நான் என்கிட்ட நீ பேசுகிற விஷயம் உங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிய வந்துச்சுன்னா உன்னை அந்த வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து உனக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சுமே நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்காக நீ வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஒரு மனசு ஆறுதலாகவும் இருக்குது. ஏன்னா நானுமே உங்கள்கிட்ட பேசினா மட்டும்தான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்குன்றதுனால தான் நான் இப்போ வரைக்குமே உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்லேயுமே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை புரிஞ்சிக்காமல் எங்கள் அம்மா வந்து வீட்டில் என்னை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே புகுந்த வீட்லேயே என்ன அந்த வீட்டை விட்டு நாயை துரத்துற மாதிரி துரத்தி அமிச்சாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து என் மேலே அக்கறை வச்சுக்கிட்டு என் மேலே ரொம்பவே பாசம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வாழ விட்டியாக அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியாமல் என் மேலே கோவத்தை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அதை எதுவுமே கண்டுக்காமல் என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ நான் சம்பாதிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன வேணுமோ அது நான் எல்லாமே பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க என் மேலே கோவப்படுறாங்கன்னா அதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் இருந்தபோது அவங்கள எல்லாருமே என்னால் என்னை மன்னிக்க சொல்ல முடியல. ஏன்னா நான் நிறையவே கெஞ்சிட்டேன் அவங்கக்கிட்ட. நான் எவ்வளவு இறங்கி போயிட்டேன். நான் கீழ்த்தரமாக நான் இறங்கி போய் அவங்கக்கிட்ட கெஞ்சியுமே அவங்க வந்து என் மேலே ஒரு இறக்கப்படாமல் ஒரு மனசாட்சி இல்லாமல் என்னை வந்து அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றதுனால நான் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா இது முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. மறுபடியும் என்னால் பொய் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான தெம்புமே கிடையாது. ஏன்னா என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கணும். அது இல்லாமல் என்னோடய குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களால என்னால் சண்டை போட முடியல. அந்த வீட்டுக்குள்ளே நான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டே எனக்கு என் மனசுக்குள்ளே இருந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே மீனா கிட்ட இங்கே தங்கமயிலுமே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த இங்கே செந்திலுக்கு பயங்கர கோவம். ஏன்னா இங்கே செந்தில் வந்து நீ இன்னொரு டைம் வந்து நீ தங்கமயில்கிட்ட பேசணுன்னா நான் இதோட கடைசி வார்னிங்
தங்கமயிலுக்கிட்ட நீ மறுபடியும் பேசணும்னா இந்த விஷயத்த எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நான் சொல்லியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி இங்கே மீனா வந்து தங்கமயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த செந்திலுக்கு பயங்கர கோவம். உடனே இதை வந்து நம்ம அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லியே ஆகணும். ஏன்னா மீனா வந்து மறுபடியும் இங்கே தங்கமயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் தங்கமயில் வந்து நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்கா. அவகிட்ட போய் இவ பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயுமே இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கோமதி கிட்ட சொல்றதுக்காக அங்கேருந்து ரொம்பவே கோவமாகவும் கிளம்பிடுறாங்க. உடனே கோமதியும் வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு இங்கே அப்பத்தா கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா என்ன பார்த்தா அங்கே உங்கள் பசங்க வீட்டில் என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்கே அண்ணன் வேற பைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ காத்தாலே கிளம்பிடுறாரு. அவருக்கு என்னதான் பிரச்சனை, அவரை பார்த்தாவே ரொம்பவே டல்லாக இருக்காரு. நீங்கள் எதனா போய் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட கேட்கவும் உடனே எங்கள் அப்பத்தாவும் இல்லை கோமதி, நான் எங்கே பேசுகிறேன், அங்கே சக்திவேல் வந்து என்னை அந்த வீட்டிலேருந்து துரத்துன போதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். அந்த வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுமே கிடையாது. ஏன்னா என்னோடய பொண்ணு வீட்டுக்கு நான் அங்கே போய் வாழணும், அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து இவ்வளோ கூடிய சீக்கிரம் நடந்துருச்சு. அதனால் நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிற போது நான் அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் முத்துவேலும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிளட் டெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அதை செக் பண்ணிவிட்டு எங்கள் டாக்டருமே கதிரை வந்து தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த லிவர் கேன்சர் வந்து தேர்டு ஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இவரை காப்பாற்றுனா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன்னா இவர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதுனால அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் 50% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும். ஆனால் இப்போ இவ்வளோ டைம் எடுத்து நம்ம பண்ணுற போது கொஞ்சம் 50% தான் வாய்ப்பு இருக்குது அதை ரிகவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம நார்மலாக ரிகவர் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு பிளட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டே இருக்குது. அந்த கேன்சரை வந்து நம்ம தடுக்கணும்னா பிளட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் அவருக்கு இருக்கிற பிளட் குரூப் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஏ பாசிட்டிவ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் ஒரு பேக்கெட் வந்து பிளட் வந்து நம்ம கிடைக்கிறது அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டம். அதுவும் இல்லாமல் அது ஒரு பேக்கெட் வந்து 1,00,000 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அது இல்லாமல் ஒன் டைம் நம்ம பே பண்ணிட்டோன்னா அதே மாதிரி கண்டினியூவாக நம்ம ஒரு 1 இயருக்கு கிட்ட நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கேன்சர்ன்றது வந்து கொஞ்சம் ரிக்கவர் ஆகி வரும். அது இல்லாமல் அவங்க வந்து ரொம்பவே டல்லாகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறதுனால அந்த ஒரு கேன்சர் வந்து லிவர் கேன்சர் வந்து ரொம்பவே ஈஸியாக பரவும். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. அதே மாதிரி அந்த விஷயத்த வந்து நினைக்கவே சொல்லாதீங்க. நார்மலாக எப்பவும் போல் அவங்கள இருக்கிற மாதிரி இருக்க சொல்லுங்கள். அது மாதிரி இருந்தாவே கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கேன்சர் வந்து நம்ம சீக்கிரமாக ரிக்கவர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் பிளட் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அதை வந்து நான் வெளியில் டாக்டர்கிட்ட சொல்லி அதை அரேஞ்ச் பண்ணணும். அதனால் நான் உங்ககிட்ட நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. கதிருமே இது கேட்டு டாக்டர் நீங்கள் எவ்வளோ செலவானாலே கூட பரவாயில்ல, நீங்கள் அவருக்கு ரிக்கவர் பண்ணால் எனக்கு அதுவே போதும், அவர் சரியாகி வந்தார்னா எனக்கு அதுவே போதும் இது டாக்டர். ஏன்னா அவர் வந்து எங்கள் வீட்டில் யார் கூடமே பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் ஃபேமிலியிலே பேசுகிறதில்ல. ஆனால் இருந்தாலுமே அவர் நல்ல ஒரு மனசு கொண்டவர். ஏன்னா அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் என்னோடய மாமா, அவர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எப்படியாவது ரிக்கவர் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாமல் டாக்டர் இங்கே தான் நம்ம எப்போவுமே வந்து பிளட்டு சேஞ்ச் பண்ணணுமா இல்லை நம்ம ஊரில் பண்ணிக்கலாமா அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் அங்கேயே கூட பண்ணிக்கலாம். எங்களோட ஹாஸ்பிட்டல் கூட அங்கேயே குன்னக்குடியிலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு பிளட் போட்டோன்னா நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் குன்னக்குடியிலே வந்து நீங்கள் பிளட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் கால் பண்ணி அங்கே பேசிடுவோம். அதே மாதிரி நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் பிளட் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க உடம்புல வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்குமே ஓகே பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட்லையுமே சைன் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிளட்மே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க உடனே இங்கே கோமதியும் இங்கே கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிருக்கு கால் பண்ணதோ கதிர் எங்கே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. கதிரும் அம்மா நீங்கள் திருச்சி வரையும் கொஞ்சம் வந்திருக்கம்மா, இங்கே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட கோமதியும் என்ன கதிர், என்ன நீ ட்ராவல்ஸில் தான் நமக்கு வந்துட்டு இருப்ப, ஏன்னா உங்களோட
ஸ்டாஃப் போலையா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க கோமதி. ஆனால் இங்கே கதிர் வந்து அவங்க அம்மா கிட்ட உண்மையெல்லாம் நம்ம சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி பேசுகிறத கேட்காம, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் பயப்படக்கூடாது, அதுவும் இல்லாமல் பயப்படாமல் இந்த ஒரு விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட கோமதியும், சொல்லு கதிர் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து ரொம்பவே பதட்டமாகவும் கேட்குறாங்க. இதை கேட்டதுமே கதிர் வந்து, அம்மா இங்கே முத்துவேல் மாமாவுக்கு அவருக்கு வந்து லிவர் கேன்சர் இருக்கான், அதனால தான் இங்கே நாங்கள் திருச்சி வரையும் வந்திருக்கோம், இந்த விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கதிருமே சொல்லிடுறாங்க. கோமதி இதை கேட்டுட்டும், என்ன சொல்கிற கதிர், அவருக்கு லிவர் கேன்சர் இருக்கா, இந்த விஷயத்த அவர் என்கிட்ட சொல்லலையே, நான் அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், ஆனால் அவர் வந்து ரொம்பவே டல்லாகவும் போயிட்டு இருந்தார், ஏதோ கையில் பேக் வச்சுட்டு, நான் அப்போவே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் அவர் என்கிட்ட பேசலை அப்படின்றதுனால நான் அவர்கிட்ட பேசாமலும் வந்துட்டேன், இப்போ அது சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பதட்டமாகவும் கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எதுக்குமே பதட்டப்படாதீங்கம்மா, அது சீக்கிரமாக ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதி, கதிர் இந்த விஷயத்த நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. உடனே இங்கே கதிருமே, அம்மா நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாமல் இது நீங்கள் மறைச்சி வைக்கணும், ஏன்னா இந்த விஷயத்த அப்பத்தா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ ராஜி இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதனால் நீங்கள் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிட்டுறாங்க. உடனே கோமதியும், சரி கதிர் நீ அவங்கள பார்த்து பத்திரமா நீ எல்லாமே பார்த்துட்டு கூட்டிகிட்டு வாடா, நிதானமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணி கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. உடனே எங்கள் சாமி ரூமுக்கு போயிட்டு அங்கே சாமியுமே வேண்டுறாங்க. அது சாமி, எங்கள் அண்ணனுங்க என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கலாம், 50 வருஷம் பகையாக கூட இருக்கலாம், ஆனால் எங்கள் அண்ணனை மட்டும் நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருங்க, ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஒரு சின்ன ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணதில்லை, ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு நோய் வரணுமா, எங்கள் அண்ணனை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட அழுதுகிட்டே அங்கே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.